அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் டியூட்டர் டு தி டியூக் டாக்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 10 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீட்டு எல்லாமே நோட்டீஸ் வரும். சரி வாங்க நம்ம கதை கொடுப்போமா. இப்போ காலையிலே பார்த்தா இவங்க 3 பேருக்கும் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கேன். அதில் ஸ்டெல்லா அப்புறம் ஹீரோடைய தங்கச்சியாக இருக்கிற காரன் இவங்க 2 பேருமே நல்லா பண்ண ஃபெசிலியா மட்டும் லைட்டாக சொதப்புவா. அவள் அதுக்கே ஃபீல் பண்ணுவோம். ஸ்டெல்லா போயிட்டு மனசார ஃபீல் பண்ணாதான்ற மாதிரி ஆறுதல் சொல்லவும் அவள் அதுக்கப்புறம் மனசை விட்டு ஏச்சிப்பான். அந்த ஒரு சமயத்தில் அவள் கையில் இருந்த அந்த புக் எல்லாமே தவறி ஒரு சில பசங்க கிட்ட போக பசங்க ஒரு 3 பேர் எடுத்து கொடுப்பானுங்க பாரு. கொடுத்த உடனே வெக்கப்படுன்னு ஷாக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட ஃபோர்சே கம்பெனியோடைய எர்னஸ்ட் ஃபோர்சே வந்திருக்காரு. பிரசிடென்ட் அதாவது ஃபெசிலியாவுடைய அப்பா தான். என்னாச்சு இந்த டீல் ஓகேவா? இல்ல நீங்க கேட்கிற அந்த ஃபெசிலியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹார்வர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து சில கண்டிஷன்ஸ் அவங்களுக்கும் இருக்கும்ல. நீங்கள் கேட்குற கான்ட்ராக்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க சைட்லேருந்து அவங்க கொஞ்சம் ஒத்துக்கின பிறகு தான் நாங்கள் எது வந்தாலும் சொல்ல முடியும். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எது வந்தாலும் பொறுமையாகவே சொன்னாலும் கவலை இல்லை. அப்படியா? சரி ஓகே, உங்களுடைய டைமை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான நன்றி. உங்களுடைய ட்ரிப் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வெளியே தெத்தி விட்டுறேன் ஹீரோவும். ஏன்னா எப்படி தெத்திட்டீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவர் ஷேக் ஆகிறாரு. வந்தேன் பேசினேன் அதுக்கப்புறம் தெத்திட்டீங்கன்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபெசிலியை பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு என்னதான் பாச்சு சொல்லுப்பா. எல்லாம் ஃபீல் பண்ணாது கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கட்டி பிடிச்சினா கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படி நான் என்ன சொல்லுவேன். ஆமா அப்ப என்ன பேப்பர் ஏதோ வச்சிருக்கேன். அது ஒண்ணும் கிடையாது. தெரியும் ஏதோ போய் சொல்றல எங்க கிட்ட இருந்து. இல்ல வைஸ் பிரசிடென்ட் காரோன் இப்படிலாம் சொல்லாதப்பா. அவர் ஃபீல் பண்றான். எது வந்தாலும் ஒழுங்கா சொல்லு. அது என்னன்னா எங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் பத்தி தான் எனக்கு பேப்பர் ஒர்க் வந்திருக்கு. என்னுடைய அப்பா முந்த நேரத்து தான் ஒரு டீலை முடிச்சாரு. ஆனா அந்த ஒரு டீல்ல பார்த்தா சரியா வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி போட்டுருந்தாரு. அப்படியா? என்ன மன்னிச்சிட்டு நான் வேற என்னமோ நினைச்சேன். எதுக்காக இது ஒண்ணு அனுப்பணும்? அது மிகப்பெரிய வருத்தம் தான்ப்பா. அவர் இந்த மாதிரி சொல்றது முறை அப்படி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இவ தலைமையில அடிச்சு இதெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத. எது வந்தாலும் எங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி நாங்க உதவி பண்றோம். அதுக்கப்புறம் அவ சொல்லவும், ஓ லின்சஸ் அண்ட் ஹார்ட்வேர்ட் கூட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா? ஆமா, அந்த ஒரு நெகோசியேஷன் வந்து சரியா போலையாம் கம்பெனியோட சார்பா. அதுக்காக அடுத்த கட்ட சக்சஸ் பண்றதுக்காக என்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய பொண்ணை நான் தானே இதை பண்ணணும். எல்லாவும் என்ன மன்னித்துட்டு மாதிரி சொல்லவும், ஏன் மன்னிப்பு கேட்கறேன்? ஏன்னா அந்த ஹார்ட்வேர்ட் ஃபேமிலியில நானும் ஒருத்தன் தானே. அது உண்மைதான். அது ஒன்றும் உங்க மேல தப்பு கிடையாது. எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு இந்த இதில் டைம் பெருசா போயிடுது. அதனால அந்த இடத்துல இருக்கிற பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே என்னால் செக் பண்ணுறது கூட டைம் இல்லாதனால நான் இதெல்லாம் கவனிக்காம போயிடுவேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப தலைவலியா போயிடும். நான் கூட மாட எப்பவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நிறைய. இருந்தாலுமே அவர் ரொம்ப இளம் வயசுல இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. என்னது இளமையான ஆளா? அப்போ அந்த வயசுனா அவருக்கு அந்த அளவுக்கு தலைவலிலாம் இருக்காது. ஈஸியா ஹேண்டில் பண்ணலாமே. உண்மைதான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே ஏற்றுப்பாரு. ஆனா நெகோசியேஷன் வர பேர்ல வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல தடுமாற்றம் அவருக்கு வரும். அந்த மாதிரி சமயத்துல நான் உதவி பண்ணணும் தான் அவர் எதிர்பார்ப்பாரு. இந்த ஒரு வகையிலையும் பார்த்தா இப்போ எனக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அப்பப்போ அவருக்கு உதவி பண்ண சொல்லுவாரு. நீ சொன்னதுக்கே ரொம்பவும் நன்றி. இல்ல நான் உங்ககிட்ட மனசார சொன்னதுதான் நான் உங்ககிட்ட ரொம்பவும் நன்றி சொல்லணும். இப்பதான் எனக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவனும் காரோனை கண்டுபிடிக்க பில்லோ ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கவும் நான் பக்கம் ஸ்டெல்லா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்த காரம் நம்ம ஹீரோ கிட்ட, ஆலன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஃபெசிலியாவுடைய அப்பா வந்து உங்ககிட்ட பிசினஸ் பேசுறதுக்கு வந்தா நீ என்னன்னா அவர்கிட்ட 2-3 வார்த்தை மட்டும் பேசிட்டு இதெல்லாம் வச்சுட்டா அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு தேத்தி அமைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அந்த பொண்ணு பார் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்ன மன்னிச்சிட்டு. எந்த ஒரு விஷயத்துல நான் அவங்க கிட்ட எந்த ஒரு முடிவையும் எடுக்காம நான் ஒத்துக்க முடியுது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க நெகோசியேஷன் கரெக்டா பேசுனேன். ஆனா அவருடைய கான்ட்ராக்ட்ல ஒரு சிலது அவர் சரி பண்ணுவான்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால டைம் கொடுத்துருக்கனால அவர் திரும்ப கண்டிப்பா வருவாரு. நீ சொல்றது சரிதான். ஆனா இருந்தாலுமே ஃபெசிலியா அவளுக்கு நிறைய வேலையை அவங்க அப்பா மூலியமா தான் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப கடினமா உழைக்கிற பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு இது 3 வர நம்ம எலியாவும் பார்த்தா வரும்போது கீழே விழா மாதிரி பார்க்க ஹீரோ பார்த்தா உன பக்கம் பிடிச்சிருவான். ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் பார்த்தா எலியாவுடைய தங்கச்சியும் பிரதர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு ஆனா கிட்ட இருந்தா. அப்புறம் பார்த்தா அது பர்சனல் லெட்டர். இவங்க 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்க. எட்டி பார்க்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஓ ரிப்போர்ட்ல எப்படி போட்டிருக்கா? என்னுடைய பிசினஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் இதை பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை. இதெல்லாமே பிசினஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனி ஒர்க்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் ஒர்க்கா? ஆமா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்த்து பண்ணாலுமே நிறைய இழப்புகளும் வரும்ல. இண்டிவிஜுவலா ஒரு ஆள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா ஏன்பா நம்ம வேணா ஒரு கோஸ்ட் ஹண்டிங் வந்து கம்பெனி ஓபன் பண்றோமா? கோஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ காரனை கூப்பிட, சரி ஓகே இப்போதைக்கு மிச்ச விஷயத்த எல்லாமே நம்ம ஸ்கூல்ல பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கிளம்புவோம். போறதுக்கு முன்னாடி பிரதர் மாஸ்டர்ன்ற முறையில ஒழுங்கான வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம பிசினஸ் விஷயம் மூக்கத்தை நுழைச்சி கெடுத்து விட்டுறத. ரொம்ப அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டது யார்கிட்டையும். இந்த குட்டி பசங்கிட்டையும் நீ எந்த விதமான அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதே மாதிரி லேடியா கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் விட்டுரு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு பார்க்க இவங்க கடுப்பாங்க. கண்டிப்பா நாங்க இவர் கூட சேர மாட்டோம், நீ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நைட் டைம்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது டீனா அந்த மேடு கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் டீனா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். என்னது மாஸ்டர்? அது என்னன்னா லேடி ஸ்டெல்லாவை பத்தி நீ எதனா நோட்டீஸ் பண்ணியா ரீசெண்டா? நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணலையே. அவ பெருசா எதுவும் பண்ணலையே. நல்லா தான் பண்ணிட்டு இருக்க பர்ஃபார்மன்ஸ். ஆமா பிரசிடென்ட் அவங்களுடைய வேலையை கடினமா அவங்க வளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க இவங்க 2 பேருமே சொல்றதை பார்த்துட்டு அந்த மேடுக்கும் உன பக்கம் வருத்தமா இருக்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் உண்மை என்னன்றது ஒன்றும் புரியலன்னு ஹீரோவும் இவங்களுக்கும் ஸ்டெல்லாவை பத்தி இன்னும் முழு விவரம் தெரியலன்றத மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க ஓரளவுக்கு. சரி இவங்க எப்படி இருக்கட்டும்
இருக்கட்டும், முடிஞ்சளவுக்கு இவங்களுக்கு தெரியலன்றதாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்போதைக்கு எல்லா வேலையும் ஒழுங்கா பாருங்க, நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரைனிங் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல மறுநாள் காலையில ஃபெசிலியாவை காமிக்க அவ பார்த்தா பதட்டத்துல இருக்கான். பதட்டப்படாதே, ஏன் இப்படி பதட்டப்பட்டு இருக்க? நெகோசியேஷன் தானே பேச போறேன். ஆமா, எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ஸ்டெல்லாவை காமிக்க அவ பார்த்தா ஏதோ ஒரு வருத்தத்திலே இருக்கான். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஃபெசிலியாவும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், தனியா வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு முன்னாடியாச்சும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த நான் பேசி தீர்த்தணும். தயவு செஞ்சு அந்த கான்ட்ராக்ட் எப்படியாச்சும் ஒத்துக்கோங்க. ஃபெசிலியா, நீ தலை குனிஞ்சு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒரு சில பிழைகள் இருக்கு, அதை உங்க அப்பா கிட்ட மாத்தி எத்தனை வர சொல்லியிருக்கேன். அதனால அவர் எத்தனை வரதான் சொல்லியிருக்காரு. அதனால நீ வெயிட் பண்ணு கொஞ்சம். உங்க அப்பாவோட கம்பெனியை ஃபியூச்சர்ல நீ தான் இதுக்கப்புறம் பாத்துக்க போறேன்னு நினைக்கிறேன். மாச்சார், ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா, எங்க பாரு ஃபெசிலியா, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்துல எந்த அளவுக்கு இறங்கி பேசுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கான எல்லா விதமான வரவேற்புகளும் அந்த இடத்துல கிடைக்கும். அது உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல நீ ஒரு பிரசிடென்ட் லெவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க அப்பாக்கு அப்புறம். அதை கண்டிப்பா நீ மேனேஜ் பண்ணணும்னா இந்த வயசுல இருந்து இப்பவே நிறைய விஷயத்தை கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு எப்போ தெரியும்னா, நம்ம ஒரு தடவை வந்து ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய அப்பா ஒரு மெர்ச்சன்ட்னு சொன்ன உடனே நீ ரொம்ப ஹாப்பியான அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு மெர்ச்சன்ட் அந்த வேலையிலேயே ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்பவும் உங்க அப்பா பிடிக்கும் தானே? சரியா சொன்னீங்க. ஆனா உங்க அப்பா சொல்ற அந்த பிசினஸோட டாக்குமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல இப்ப இல்லாதனால நீ எதையும் வச்சு பேச முடியாது. அப்ப எதுக்காக இந்த மீட்டிங்? இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான முக்கியமான ஹவுசஸ் கூட நீங்க பிசினஸ் வச்சிருக்கிறதுனால நெகோசியேஷன் எப்படி பேசணும்ன்றதை நீ தெரிஞ்சுக்கும். கண்டிப்பா உங்க அப்பா வந்து ஒன்னும் ஒரு பெரிய ஆளா நினைக்கல. ஒண்ணும் உனக்குள்ள இருக்கிற திறமையை அவர் உணரணும். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா நீ இந்த ஸ்கூல்ல நிறைய விஷயத்த கத்துக்கணும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீ பண்றதுக்காக உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ அவர்கிட்ட பண்ணி காமிக்கணும். அதாவது உன் மேல ஒரு நம்பிக்கை அவருக்கு வர வச்சாலே போதும், அவர் அதுக்கப்புறம் உன்னை பயப்படாம எங்க வேணாலும் அனுப்புவாரு. இப்ப முழுமையா சொல்ல போனா உன் மேல அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல நம்பிக்கை அவருக்கு கிடையாது, சின்னதா தான் இருக்கு. அதை நீ இன்னும் பெருசு பண்ணணும்னு அவர் மேல இருக்கிற பாரத்தை குறைச்சி நீ அதுக்கப்புறம் அவருக்காக பேச ஆரம்பிக்கணும். சரி, ஓகே, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய டைம் என்ன வேஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி ஆளுதுனே அந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஃபெசிலியா, ஏன் இப்படி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டெல்லா அந்த இடத்த விட்டு வரா. ஆலன், ஒரு நிமிஷம் இருக்க வந்துடுறேன். அவ பதட்டமா இருக்க, இவனோட பக்கம் இவ்வளவு போயிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆலன் உண்மையிலே ரொம்ப நல்லவன். அவன் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம ஓடி வந்துட்டேன்? ஆமா, அவங்க சொல்றது உண்மைதான். ஆலன் வந்து இப்படி நீ பாதிலேயே வந்து நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவார். உங்ககிட்ட பேசுறது கூட அவருக்கு பிடிக்காம போயிடும். அதனால நீ ஒழுங்கா திரும்ப வா. இல்ல, நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் வரல. இது எல்லாமே எனக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. பின்ன எதுக்காக நினைக்கிறேன்? உனக்கு ஒரு உதவின்னு சொல்லிட்டு யாரு கேட்டு அந்த இடத்துல போனாலுமே அவன் கண்டிப்பா பண்ணுவான். அவன் உனக்கு பண்றதுக்காக தான் தயாரா தான். நீ என்னடா பாதிலே ஓடி வந்துட்டு பயந்துட்டு, இது ரொம்ப சரியில்லை. பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே பாதிலே ஓடி வந்துட்டு அவன் ரொம்ப வருத்தமா இருப்பான். ஆமா, நீங்க 2 பேரும் போங்க அந்த இடத்துக்கு திரும்ப. அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துக்கு போனவன், மிஸ்டர் ஆலன், நீங்க எனக்கு எந்த உதவியா இருந்தாலும் பண்றேன்னு சொல்லி இருக்கீங்க. அதனால நான் உங்க மேல நம்பி இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க இப்படி இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நெகோசியேஷன் பண்றதுக்கான உதவியை மட்டும் பண்ணுங்க. எங்க அப்பா கிட்ட நான் ஒரு நல்ல பேரை, ஒரு நல்ல நம்பிக்கையை இப்படியாச்சும் வாங்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொஞ்சம் போட்டு கொடுக்க அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, கண்டிப்பா பாருங்க, நான் அவர் வரும்போது திறமையா பேசுறேன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அப்பாவும் வர இன்னொரு சான்ஸ் கொடுத்து ரொம்ப நன்றி. திரும்ப நெகோசியேஷன் பேச வந்ததுல இந்த டீலிங் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சார்பா வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் வந்து டேட்டாஸ் வச்சு இப்போ ஃபெசிலியாவும் வந்து அந்த இடத்துல பேச ஆரம்பிக்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, என்னுடைய பொண்ணு ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டேன்னு ஹீரோ ஒரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே வாங்கிட்டு, பரவாயில்ல ஃபெசிலியா, நல்லா தான் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் இதுல ஒரு சில மிஸ்டேக் இருக்கு. அந்த மிஸ்டேக் மட்டும் மாத்திக்கோ. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்க கரெக்ஷன்ஸை மாத்தி நான் 2 விதமான பிக் ஃபேமிலியில சேர்ந்தவங்ககிட்டயும் நான் பேசி இந்த டீலை முடிச்சு கொடுக்குறேன். உங்களுடைய பிசினஸும் இதுக்கப்புறம் தொடரும். இதெல்லாம் காரணம் ஃபெசிலியா தான் சார். ஃபெசிலியாவுடைய முயற்சினால தான். ஃபெசிலியா நிறைய விதத்துல டீலிங் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் ஒர்க்ல நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்கா. இது நல்லா தான் இருக்கு இந்த ஐடியாஸ் எல்லாமே அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பா முன்னாடி அவளை ரொம்ப பாராட்டி பேச அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த மேடம், எந்த ப்ராடக்ட் தான் நீங்க இதுக்கப்புறம் பிசினஸா இது 2 ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்து வந்து ஒரு 2 விதமான சரக்கு பிராண்டை கொடுக்கவும் அதை அவர் குடிச்சு பார்த்துட்டு, அடேங்கப்பா, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும், இது ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கணும், மார்க்கெட்ல வித்த பயங்கரமான வேலைக்கு போகுன்ற மாதிரி அவர் சொல்லவும், கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களை வச்சு நீங்க கண்டிப்பா டீலிங்க கரெக்டா முடிப்பீங்க நம்புறேன். அப்புறம் அவங்களுக்கான அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இவங்க ஷேர் பண்ணவும் இவங்க அதை படிச்சு பார்க்க, பரவாயில்ல, இதுவும் நம்ம கூட ஒத்து போகுது, கரெக்டா இருக்கு. ஆனா கண்டிப்பா இதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபெசிலியாவும் சொல்ல, என்ன பேசுற, டீலிங் முடிச்சது பெரிய விஷயம் இல்லப்பா, என்ன இருந்தாலும் இதுல நம்ம நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி தான் ஆகணும். நமக்குன்னு தனிப்பட்ட முறையில நிறைய விதமான தகுதிகளும் இருக்கு. அதனால இவங்களும் அதை பெருசா இன்வால்வ் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி அவர் பேசவும், ஹீரோவும் பரவாயில்ல, கரெக்டா தான் பேசுறான்ற மாதிரி அவ பேசுறதுக்கு ஏத்த மாதிரி அவன் ஒத்துக்கிறான். எனக்கு பெருசா ஐடியா இல்ல ஃபெசிலியா, ஆனா நீ இப்பவே ரொம்பவும் நல்லா வளர்ந்துட்டேன், உனக்குள்ள இதுக்கான ஸ்பிரிட் இருக்கு, எனக்கு அப்புறம் நீ கண்டிப்பா இதை நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரி அவரும் சொல்ல அவளுக்கு ரொம்பவும் பெருமையாயிடுது. அப்புறம் அவரும், வேற எதுனா உங்களுக்கு உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கும். இல்ல வேற எதுவும் வேணாம், ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு, எது வந்தாலும் கேளுங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட சொல்லுங்க, பொண்ணு ரெடியா இருக்கா என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். அப்பா என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஃபெசிலியா வைக்கப்பட, அதெல்லாம் வேணாங்க, எக்கா இருந்து கொண்டும் எந்த ஒரு பிசினஸ் தடைப்படக்கூடாது இருக்காங்க. ஃபெசிலியா தொடர்ச்சியா இந்த மேஜிக் ஸ்கூல்ல ராயல் அகாடமில படிச்சுட்டே இருக்கட்டும், பார்த்தாதுக்கு சைட்ல உங்க கூட சேர்ந்து பிசினஸையும் பண்ணட்டும். இவர் ரெண்டுத்தையுமே பண்றதுல ஒரு பக்கம் மேஜிக் கத்துப்பா, இன்னொரு பக்கம் பிசினஸையும் பண்றதுல 2 விதத்துலயும் அவருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க அதுக்காக ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவ இந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கட்டும். கண்டிப்பா அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவளால முடியுமா தெரியலையே. நீ என்ன சொல்ற ஃபெசிலியா, பெரிய முடிவே இப்போ உங்ககிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோமா சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் கண்டிப்பா நான் முடிவு எடுக்கிறன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவ எடுப்பான். நைட் டைம்ல பார்த்தா அவ தூங்கிட்டு
பண்ணிட்டு சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நெகோசியேஷன் முடிஞ்சிச்சு. நாடுகள் கடந்து மெர்ச்சன்ட் வேலை பார்க்கறதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். பேசாம ஸ்கூலுக்கு போறதை விட இந்த மாதிரி மெர்ச்சன்ட் வேலை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குமே. எல்லா இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கலாம், நல்லாவே நிறைய புதிய மக்களை பார்க்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் மைண்டை மாத்திக்கினவன் ஹீரோ பார்த்தா மறுநாளே வந்துட்டு ரெடியாவுடைய அம்மா கிட்ட வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பத்தின மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கான். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், எங்க பாரு ஆலன், நீ சொல்றது எது வந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்பவுமே உன் மேலாம் சந்தேகப்பட மாட்டேன். நீ எது பண்ணாலும் எங்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணுவேன். ஏன்னா நீ எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தல. அப்புறம் இது சார்பா நெகோசியேஷன் பண்ண போற ஆளு யாருன்றத மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெசிலியாவை கூப்பிடுறாங்க. ஃபெலிசியாவா இவ எதுக்கு இங்க வந்தா? இவ தான் இதுக்கப்புறம் நம்மளுடைய பிசினஸ்ல அசிஸ்டண்டா இருக்க போறதா கேள்விப்பட்டேன். அது நாங்க அப்ரூவல் கொடுத்துட்டோம். ஆனா இப்போதைய நிலைமையில அவளால முடியாது. அவளுக்கு ஹெல்த் இஷ்யூலாம் நிறைய இருக்குது. ஸ்கூல்ல வேற அவ பார்த்துட்டே இருக்கணும். கவலைப்படுதுங்க. ஃபெசிலியாக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா கூட இருந்து பாத்துக்கிறன்ற மாதிரி அந்த மேடம் சொல்ல. அப்போ படிப்பு ராயல் அகாடமி என்ன ஆகுது? நான் அதை இப்போதைக்கு விட போறேன். இந்த டேர்ம் மட்டும் விட்டுட்டு என்னுடைய சொந்த வேலையா இருக்கிற இது ஃபுல்லா பார்க்க போறேன். இந்த இடத்துல இருந்து என்ன பேசுற? கவலைப்படாதீங்க ஆலன், நீங்க எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஏன்டி இவங்களுக்கு பேசுற நம்பிக்கை எல்லாம் பெருசு இல்ல, உனக்கு படிப்பு தானே ரொம்ப முக்கியம். உன் ஃபேமிலி நான் உங்ககிட்ட எப்படி பேசிட்டேன். எங்க அப்பா எல்லாம் ஒத்துக்கினாரு. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். நாடுகள் கடந்து மெர்ச்சன்ட் வேலை பார்க்கறது ரொம்பவும் நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு நான் இந்த இடத்துல படிச்சுட்டே உட்காந்து நான் நிறைய விஷயத்தை கத்துக்காம போயிடுவேன். அதனால இப்போது வரைக்கும் நான் கத்துக்கிறது போதும். இதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் வேலை பார்க்குறேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் உங்ககிட்டயும் நிறைய விஷயத்தை கத்துக்கிறேன். அப்படி நான் ஒத்துக்குவோம். அந்த இடத்துல டீல் சிறப்பாக முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபெசிலியா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஸ்கூலை விட்டு நிக்க போறன்ற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துல பேசின எல்லா விதமான விஷயங்களும் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறான். இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்தை கத்துக்க போறேன். ஸ்கூலை விட்டு பிரியதுக்கான காரணம் நான் தெரியாத விஷயங்களை கத்துக்க போறேன். அப்போ இதுக்கப்புறம் நீ வர மாட்டியா? அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ உங்களை பார்க்கறதுக்காக நான் வருவேன், வராமலாம் இருக்க மாட்டேன். இருந்தாலுமே நீ பெரிய ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவளுக்கு ரொம்பவும் இந்த விஷயம் பிடிச்சிருக்கின்ற போது அதுல தடப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரெண்டு பேருமே நீ பார்த்து நல்லபடியா போயிட்டு எல்லாத்தையும் பண்ணு. உனக்கு எதனா உதவி வேணும், எதனா ராயல் அகாடமில இருந்து வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், கண்டிப்பா நாங்க உதவி பண்றோம். உங்க கூட இருந்தவருக்கு எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கட்டி பிடிச்சி இவங்க கூட ஃபீல் பண்ணி எமோஷன் வெளிப்படுத்திட்டு இருக்கான். காலம் உன பக்கம் ஆகிட்டு இப்பெல்லாம் பண்ணதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்டெல்லா உன பக்கம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். ஆனா இருந்தாலுமே உன பக்கம் அவளுக்கு வருத்தமா இருக்கு. ஹீரோ உன பக்கம் ரெடியா இருக்கிற இடத்துக்கு வரேன். ரெடியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் எனக்கு இன்னும் தூங்கணும் போடா. அதெல்லாம் முடியாது, உனக்கு இன்னைக்கு ஒரு கோர்ட்டு சாஸ்திரம் இருக்குல்ல, ஏஞ்சுக்கோ. ஏய் முடியாதுடா, இப்பதான் ரீசெண்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேட் நைட்ல ரொம்ப லேட்டா தூங்கணும் தெரியுமா, ஒழுங்கா தூங்க விடு. அதுவும் இல்லாம நீ இந்த இடத்துல என்ன பண்ற தேவையில்லாம. ஓ அப்ப நானும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதா? அவ்வளவு ஆயிடுச்சு உனக்கு, ஏஞ்சுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பு. ஏய் போடா வெறுப்பாதடா. சரி ஓகேப்பா, உனக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால நான் இந்த இடத்த விட்டு போறேன். பேசாம என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். உனக்கு கூப்பிடலாம் மாட்டேன் திரும்பற மாதிரி சொல்லுவோம். நான் எப்படா அந்த மாதிரிலாம் சொன்னேன்? நீ இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு போட என்ன நிம்மதியா தூங்க விடுறான்ற மாதிரி அவனும் தத்தேன். கடுப்பட்டி ஏஞ்சிப்பான். பார்த்தா அரை ஒரு இடத்துல இருப்பான். அட கடவுளே, என்ன தேடி சொல்றதுன்ற ஒரு ஹீரோ அதுக்கப்புறம் கண்ண மூட. ஆஹா பாக்காதரா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? இல்ல நான் பார்க்கலன்னு போய் சொல்லாத. இப்ப பாரு, நீ மட்டும் ஏஞ்சி சாப்பிட்டு கிளம்பி வரலன்னு வச்சியா இன்னொரு விஷயம் நடக்கும் இந்த இடத்துல. என்னது? நீ அரை ஒரு ட்ரெஸ்ல இருக்க, இங்க வேற இளம் பையன் ஒருத்தர் இருக்கான். வாலிப விளையாட்டு விளையாடுவோமா, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் எதனா உன்னை பண்ணிட்டு மாதிரி சொல்லுவோம். அவ வெக்கப்பட்டு நீ போடா இதை விட்டு செத்துருவே, ஒன்னு போயிடு அப்படின்ற மாதிரி விருப்பறான். அதுக்கப்புறம் பார்த்த காரோனும் ஹீரோ வந்து கூப்பிடுறான். அண்ணா வெளியே வா. என்னாச்சு காரோன்? அண்ணா தெரியல காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.